ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 16. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டேஹங்கும் ஜிகனும் வந்து வீட்டில் வந்துடுறாங்க. அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே ரூமில் வந்து போய் பேக்லாம் வச்சுட்டு அப்படியே பெட்டில் படுத்து டயர்டாக அப்படியே மேலே பார்க்குறான். ஜங்குக்கும் நம்ஜனும் லேட்டாக வருவாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர் வந்து வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்து வந்துடுவாங்க. டேஹங் வந்து போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ஜங்குக்காண்டி வெயிட் பண்ணலான்னு சொல்லி அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துருக்கான். டேஹங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே அவன் பெட்டில் அப்படியே படுத்துட்டு அப்படியே பார்த்தா தூங்கிடான் அவனுக்கே தெரியாமல். கொஞ்சம் லேட்டாக வந்து ஜங்குக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அவன் ரூமை வந்து திறந்து பார்த்தா டேஹங் வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே டேஹங் பக்கத்தில் போய் அவனுக்கு போர்வையெல்லாம் பொத்தி விட்டுட்டு இவனும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு படுத்து தூங்கிடுறான். காலையில் வந்து டேஹங் வந்து எந்திரிக்கான். எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. வேணா வீட்டுக்கே வரலையா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து யோசிச்சுட்டு அப்படியே எழுந்துச்சு பாத்ரூம்க்கு வந்து போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக் வந்து நேற்று போட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது. உடனே வந்துட்டு திருப்பி போயிட்டான் போல டக்குன்னு அப்படின்னு சொல்லி டேங் வந்து நினச்சிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து கையில் வச்சுட்டு அப்படியே அந்த ஷர்ட்டையே பார்த்துட்ருக்கான். ஸோ மறுநாளும் இதே மாதிரி வந்து நடக்குது. ஜங்குக்கு வந்து லேட்டாக வீட்டுக்கு வர்றது, டக்குன்னு வீட்டிலேருந்து போயிடுறது, அந்த மாதிரியே இருக்குது. டேங் வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவன் ரூமில் உட்காந்து ஜங்குக்கு வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். சரி அம்மாக்கிட்டேயாச்சும் பேசுவோன்னு சொல்லிட்டு டேஹங் வந்து யூன்ஜிக்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணோன்னே ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூன்ஜி வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி டயர்டாக இருக்குது. உடனே வந்து டேஹங் வந்து நீங்கள் ஓகேவா, உங்கள் வாய்ஸையும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். யூஞ்சி வந்து நான் ஓகே தான், எனக்கு கொஞ்சம் சளி தான் பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். சொன்னோன்னே பார்த்தா அங்கேருந்து ஹோசக்கோட வாய்ஸ் வந்து டேங் வந்து கேட்குறான். நான் அவனுக்கு ஃபீவர் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு நீ முதல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அம்மா உங்களுக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஒரியாக கேட்குறான். உடனே வந்து அங்கே யூஞ்சி இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் லேசான காய்ச்சல் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னோன்னே இருந்தாலும் டேங்க்கு வந்து கொஞ்சம் கவலையாகவே இருக்குது. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காய்ச்சல் கூட ஆச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு, நீ எப்படி இருக்க, நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி இவங்க 2 பேர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ஃபோனை வந்து வச்சுருவாங்க. ஸோ டேஹங் வந்து காலை கட் பண்ணி கீழே வந்து போகிறாங்க. கீழே பார்த்தா யாருமே இல்லை. ஒன்று வந்து அவன் சோஃபாவில் உட்காந்து அப்படியே அவங்க அம்மாவை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான், அம்மாவுக்கு முடியலைன்னு சொல்லி. அப்போ பார்த்தா ஜின் வந்து அவன் ரூம்லேருந்து வெளில வரான். வந்தோடனே எப்படி டேங்கை பார்க்குறான். டேங் வந்து கொஞ்சம் சேடாக உட்காந்துருக்க பார்த்துட்டு ஜின் வந்து டேங்கோட பக்கத்தில் போகிறான். என்னாச்சு, நீ ஏன் சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். இல்லை அம்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். ஓ அப்படியா, ரொம்ப ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அப்படியே ஒரியாகி கேட்குறா. உடனே வந்து டேங் வந்து இல்லை அவங்க மைல்டுன்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் அவங்க வாய்ஸ்லேயே தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும், அவங்க ரொம்ப டயர்டாக பேசும்போது ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அப்படின்னு டேஹங் வந்து சொல்கிறான். நீ வேணா போய் உங்கள் அம்மா கூட கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு வா, அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து போகவா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டவொடனே வந்து ஜின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்கோட மண்டையில் வந்து கையை வச்சு தடவி கொடுக்குறான். கண்டிப்பாக போயிட்டு வா, உங்கள் அம்மாவுக்கு வந்து முடியலை, நீ வந்து உங்கள் அம்மா கூட இருந்து உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து ஹக் பண்ணுறான். ஜின்னும் வந்து டேங் வந்து ஹக் பண்ணுறான். ஜங்குக்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் வீட்டுக்கு வந்தபோது நான் வந்து சொல்லிக்கிறேன், அவன் வந்து இப்போ பிஸியாக இருப்பான், ஃபோனும் எடுக்க மாட்டான், இப்போ என்ன பண்ணுறது, நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் சரின்னு சொல்லி கிளம்பி போகிறான். ஸோ டேஹங் வந்து யூஞ்சி வீட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே பார்த்தா அவன் மேலே போய் பார்க்குறான். ஜிமினும் ஹோசோக்கும் வந்து யூஞ்சி வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் வந்து யூஞ்சி வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து டேஹங் வந்து பக்கத்தில் போய் உட்காரான். டேஹங் நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் இப்போ தான், ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படி யூஞ்சியோட தலையில் வந்து கையை வச்சு பார்க்குறேன். பார்த்தா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. உடனே வந்து டேங் வந்து ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து உட்காந்து ஊட்டி விட்றான். நல்லா சாப்பிட்டு டேப்லெட் போட்டால் தானே உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து நல்லா சொல்லு, நாங்களாம் சொல்கிறான் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து சொல்கிறான். என் வாய் ரொம்ப கசப்பாக இருக்குது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. சொன்னோடனே டேங் வந்து நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து பக்கத்துலேயே உட்காந்து ஊட்டி விட்றான். பாரு நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணோம் அப்பயும் கேட்கல, ஆனால் டேஹங் சொன்னோன்னே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே வந்து இவங்கெல்லாம் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங் வந்து யூஞ்சிக்கு வந்து ஊட்டி விட்டு எல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து டேப்லெட்டும் கொடுக்குறான். யூஞ்சியும் சாப்பிட்றான். உடனே வந்து ஹோசக் வந்து சரி இப்போ நான் போய் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேனே, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து அங்கேருந்து போயிடுறான்.
இவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு டேஹுங்கும் ஜிமின் வந்து கீழே வராங்க. ஸோ அப்போ வந்து டேஹுங் வந்து கேட்குறான், நீங்கள் செக்கப்லாம் போனீங்களா, பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து எல்லாமே ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாயந்தரம் ஆயிடுது. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து இன்றைக்கி டக்குனே வீட்டுக்கு வந்துடுறான். இவன் வர்றதை ஜின் பார்த்தோன்னே போய் அவனுக்கு தண்ணி கொண்டு வந்துடுறான். என்ன இன்னைக்கு டக்குன்னு வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து பெண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். தண்ணி குடிச்சிட்டே ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங் எங்கேயாச்சும் இருக்கானு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான். சரி ரூமில் இருக்கான் போல நினச்சிட்டு இவன் வந்து உட்காந்துருக்கான். சரி நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திரிக்க போகிறான். அப்போ வந்து ஜின் வந்து சொல்கிறான், டேஹுங் வந்து அவனோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கான், உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அதனால அவன் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு அப்படியா சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்மளும் போய் அவங்கள வந்து செக் பண்ணோம்ல, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரூமில் போய் கதவை திறக்கிறான். நான் இன்றைக்கி டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் நீ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு அப்படியே ரூமில் போய் அவன் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கீழே வரான். ஜங்குக்கு வந்து கீழே வந்தோடனே ஜின்னும் ஜங்குக்கும் சேர்ந்து இவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ ஹோஸ்டல் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். உடனே எந்திரிச்சு அவங்க கிட்டே வந்து போகிறான். வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர் உள்ளே வராங்க. அப்போ ஜிம்மின் வந்து இவங்க வரதை பார்த்துட்டு அப்படியே ஓடி போய் ஜின்னை வந்து ஹக் பண்ணுறான். உடனே வந்து ஜின் வந்து இந்த நேரத்தில் நீ ஓடலாம் கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். சரி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். உடனே வந்து இவங்கெல்லாம் உள்ளக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்க பார்க்குறான். டேஹுங்கும் ஜங்குக்கை பார்க்குறான். அப்படியே இவங்க 2 பேர் பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து யூஞ்சி வந்து நின்றுட்டுருக்கான். உடனே வந்து ஜின் வந்து நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா இவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு ஃபீவர்லாம் இப்போ எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே யூஞ்சி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் ஓகே தான்ப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, இவங்க தான் வந்து பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறா. ஸோ டேஹுங் வந்து அப்போ ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வந்து ஒன்று ஜின்னுக்கும் இன்னொன்று ஜங்குக்கும் கொடுக்குறான். ஜங்குக்கு கொடுக்கும்போது ஜங்குக்கு வாங்கும்போது இவங்க கை வந்து படுது. உடனே வந்து டேஹுங் வந்து அப்படியே கீழே ஷையாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லுறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே போய் நிற்கிறான். இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கும் டேஹுங்கும் அப்பப்போ அவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கு வந்து இல்லை இருங்க, அங்கே தான் நம்ஜுனும் வீட்டில் இல்லைல்ல, நீங்கள் வந்து இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு கூட போங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை நம்ஜுன் வந்து கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வந்துடுவான், நான் வந்து அங்கே இருக்கணும், நீங்கள் வேணால் ஜங்குக்கு வேணால் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். நீங்கள் எப்படி வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நான் வந்து டிரைவரை கால் பண்ணி நான் வர சொல்லி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இங்கே இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது டேஹுங் கூட, இருந்தாலும் வந்து ஜின்னை வந்து தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை நானும் உங்கள் கூட வரேன். ஸோ டேஹுங்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிறான், ஏன்னா ஜங்குக்கு வந்து தங்கலைன்னு சொல்லி. இருந்தாலும் டேஹுங் வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு வந்து ஜின்னை வந்து கூட்டிகிட்டு வந்தான், அவன் தான் கூட்டிகிட்டும் போகணும், தனியாக விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ, பேபியையும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் நீங்களும் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கும் வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்க வந்து பார்க்குறான். டேஹுங்கும் ஜங்குக்கை பார்க்குறான். பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங்கன்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு லாஸ்ட் டைம் டேஹுங்க வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ மறுநாள் வந்து யூஞ்சியோட ஃபீவர்லாம் போயிடுச்சு. ஸோ டேஹுங் வந்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். உடனே வந்து அவன் வந்து போகிறதுக்காண்டி எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு நிற்கிறான். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து யூஞ்சிகிட்ட சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து நான் நல்லா தான் இருக்கேன், நீ உன்னைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். யூஞ்சி வந்து சரின்னு சொல்லிடுறான். எல்லாருக்கிட்டேயும் டேஹுங் வந்து பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். யூங்கி தான் வந்து டேஹுங் வந்து ட்ராப் பண்ணுறான். டேங் வந்து இங்கே ஜின் வீட்டுக்கு வந்து உள்ளக்குள்ளே வரான். உடனே வந்து ஜின் வந்து டேங்கை பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஏன் நீ நாளைக்கு வர வேண்டியதானே, உன்னோட ஃப்ளைட் நாளைக்கு தானே, நீ ஒரு நாள் அவங்க கூட அங்கே இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இல்லை ஆண்டி, அம்மாவுக்கு வந்து சரியாயிடுச்சு, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சரின்னு சொல்லிடுறான். சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, நான் உன்னை டின்னருக்கு வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இல்லை நான் உங்களுக்கு டின்னருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை மெய்டு தான் இருக்காங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் வேலை தான் இருக்குது, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லி ரூமுக்கு போயிடுறான்.
ஸோ டேங் வந்து அவன் ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து அப்படியே பெட்டில் வந்து உட்காரான். அப்போ ஜின் சொன்னது நாளைக்கு தான் உங்களோட ஃப்ளைட் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து டேங்க வந்து அப்படியே ப்ளஷ் ஆகுது. நாளைக்கு வந்து இவங்க 2 பேர் வந்து ஹனிமூன் போகிறாங்க. அது டேஹங் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே டேங் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கான். அப்புறம் டைம் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டேங் வந்து கீழே இறங்கி போகிறான். அப்போ வந்து ஜின் வந்து பார்த்து உனக்கு பசிக்குதா, நான் வந்து டின்னர் வந்து எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இல்லை ஆண்டி எனக்கு பசிக்கலாம் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சரின்னு சொல்லிடுறான். நீ வா என் கூட, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து டேங்கை கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்து போகிறான். ஜின்னோட ரூமுக்கு வந்து இவங்க 2 பேர் போகிறாங்க. அங்கே போனோடனே ஜின் வந்து ஒரு பேக் எடுத்து டேங் கையில் வந்து தரான். இது என்னது அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். நீ திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா உள்ளக்குள்ள வந்து அழகான ஒரு ட்ரெஸ் வந்து இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். எனக்கு தெரியும் இது வந்து உனக்கு சூட் ஆகும்னு நான் நினச்சேன், அதனால் உனக்காண்டி தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் நான் ஜிமின் யூஞ்சி கூட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஜின் வந்து காட்டுறான். டேஹுங்க்கு வந்து பார்த்துட்ருக்கான். அப்போன்னு பார்த்து ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்துட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து அவனோட ரூமுக்கு வந்து போயிடுறான். போய் அவன் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கீழே இறங்கி வரான். எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கத்துறான். உடனே வந்து டேங் வந்து ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு வந்துட்டான் போல், சரிவா நம்ம போய் டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். டேஹுங்கும் சரின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளில போகிறான். அப்போ பார்த்தா மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே வர போகிறான். அப்போ வந்து டேங் வந்து வெளில வரான். இவங்க 2 பேர் வந்து மோதிடுறாங்க. மோதினோடனே அப்படியே ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஜங்குக்கு வந்து அவனோட கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்குறான். டே தானே அப்படின்னு சொல்லிட்டு. நீ திருப்பி வந்து ஆன்ட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஆன்ட்டி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்பன்னு பார்த்து ஜின்னும் வெளில வரான். சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய் உட்காடுறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து நம்பவே முடியலை டேங் வந்து வந்துட்டான்னு சொல்லிட்டு. உடனே வந்து அப்படியே டேங்கே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். டேஹுங்கும் ஜின்னும் டேபிள்லாம் செட் பண்ண உடனே உட்காடுறாங்க. உங்கள் அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அவர் வந்து கிளைண்ட் கூட டின்னர் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னும் சரின்னு சொல்லிடுறான். இவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சோடனே வந்து ஜங்குக்கு வந்து அவனோட ரூமுக்கு போயிடறான். இங்கே வந்து டேங் வந்து ஜின்னுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிவிட்டு அவனும் போகிறான். அவன் ரூமை திறந்து பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படியே லேப்டாப்பில் உட்காந்து என்னமோ வேலை பார்த்துட்ருக்கான். டேங் வந்து அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காரான். அப்போ ஜங்குக்கு பார்த்து நீ இன்றைக்கி வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் பிஸியாக இருப்பீங்களா, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ சொல்லியிருந்தா நான் கூட உன்னை வந்து பிக்கப் பண்ணியிருப்பேன், இல்லை நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து என்னை வந்து யூங்கி ஹுங் தான் கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்கிறான். ஜங்குக்கு ஃபோன் வந்து ரிங் ஆகுது. உடனே வந்து அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே பால்கனியில் நின்று பேசிகிட்டு இருக்கான். இப்போ டேங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜங்குக்கு வந்து ரூம்குள்ளே வரான். வந்துட்டு அவனோட லேப்டாப் வந்து கையில் எடுக்கிறான். நீ வந்து தூங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து ஸ்டடி ரூமில் வேலையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இல்லை நீங்கள் இங்கேயே உட்காந்து வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். இல்லை உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும், நீ தூங்க முடியாது, லேப்டாப்போட வெளிச்சமாக அப்புறம் டைப்பிங் சவுண்டும் உனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இல்லை எனக்கு அதை பற்றி பரவாயில்ல, நீங்கள் வந்து இங்கேயே உட்காந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வேலை பார்க்குறான். டேங் வந்து அப்படியே பெட்டில் வந்து படுக்கிறான். அப்புறம் ஜங்குக்கு வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போ டேங் வந்து அப்படியே ஜங்குக்கையே பார்த்துட்டு தூங்கிடுறான். இங்கே ஜங்குக்கு வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே டேங் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு டேங் வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடான். ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கும் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுறான். காலையில் ஆகுது. டேங் வந்து எழுந்திரிக்கிறான். எழுந்துச்சி பார்த்தா அப்படியே ஜங்குக்கு வந்து பக்கத்தில் படுத்துக்கிறத பார்த்து டேங்க்கு வந்து அப்படி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ டேங் வந்து அப்படியே எழுந்துச்சி அவன் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே போகிறான். அங்கே பார்த்தா இங்கே நம்ஜுனும் ஜின்னும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இவன் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்க கிட்டே போய் உட்காரான். அப்போ வந்து ஜின் வந்து கேட்குறான், நீ பேக்லாம் பேக் பண்ணிட்டியா, ஆஃப்டர்நூன் உன்னோட ஃப்ளைட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை ஆண்டி, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்ன சரி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா நீ வந்து என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். உடனே வந்து டேங்கும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ இவங்க 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் டேபிளில் வந்து செட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா மேலேருந்து ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி வரான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து ஜங்குக்கு பார்க்குறான். அப்போ நம்ஜுனும் ஜின்னும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இவங்க எல்லோரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ஜுன் வந்து கேட்குறான், நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து முடிச்சிட்டேன், நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ எதுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் வர, நீ ஆஃபீஸ்லாம் வர வேணாம், நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே
இல்லைப்பா நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும், அதுக்கே 2 மணி நேரம் ஆகும், அங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அதனால் நாங்கள் வந்து கிளைண்ட்கிட்டே பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜனும் சரின்னு சொல்லிடுறான். என்ன இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான். இங்கே வந்து ஜங்குக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே அவன் வந்து ரூமுக்கு வந்து போகிறான். அப்போ டேங் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு வந்து போகிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரான் அவன் ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில். உடனே வந்து டேங் வந்து அப்படியே சேடாக வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் டக்குன்னு வந்துடுவேன், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், அதனால தான் நான் போகிறேன், ஆனால் நான் டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே வந்து டேங் வந்து தனியாக உட்காந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த எபிசோட். நான் வந்து அடுத்த எபிசோட் வந்து ஹனிமூன் எபிசோட். ஸோ நான் அதில் பார்க்குற எது கிட்ட பை டேக் கேர்.